சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பிரபஞ்ச நாயகன் கமலஹாசன் அவர்களும் இணைந்து ஒரு படம் நடிக்கப் போகின்றார்களாம். ஏன் 46 வருடங்கள் பேசாமல் இருந்து விட்டு இப்பொழுது அந்த திரைப்படத்தில் நடிக்கப் போகின்றார்கள்? என்ன காரணம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலக வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுவிட்டு ஓய்வெடுக்கப் போகின்றார் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்த விடயம் பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்னும் நிறைய செய்திகள், தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது. வாருங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்றதை பார்த்துக் கொள்ளலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் சேர்ந்து நடித்த திரைப்படம் எது தெரியுமா? கடைசியாக இனிக்கும் இளமை என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 46 வருடங்களாக அவர்கள் சேர்ந்து நடிக்கவே இல்லை. இதற்கு முதலிலே சினிமாவை ஆரம்பிக்கின்ற போது கமலஹாசன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் 6 வயசுலேயே தன்னுடைய சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார். களத்தூர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தினூடாக. அதற்கு பிறகு 15 வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட 1975 தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கே பாலச்சந்தர் ஊடாக அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தினூடாக கமலஹாசனோடு இணைந்து திரையுலக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். சுருக்கமாக சொன்னால் கமலஹாசன் அவர்கள் பிறக்கும் போதே ஒரு நடிகராக பன்முக திறமைசாலியாகத்தான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேருந்து நடத்துனராக இருந்து பிறகு சினிமா மீது கொண்ட மோகத்தின் காரணமாக சென்னைக்கு வந்து திரைப்பட கல்லூரியிலே படித்து அதற்கு பிறகுதான் பாலச்சந்தர் என்கின்ற அந்த மகானினுடைய கைகளிலே பட்டு ஒரு சிற்பமாக இன்று சூப்பர் ஸ்டாராக மிளர்ந்து கொண்டிருக்கிறார். சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் இணைந்து திரைப்படங்களிலே நடித்தார்கள் என்பதற்கு பதிலாக சூப்பர் ஸ்டார் தான் கமலஹாசனோடு இணைந்து திரைப்படத்திலே நடித்தார் என்று சொல்லிக் கொள்ள முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5 திரைப்படங்களை சேர்ந்து நடித்திருக்கின்றார்கள். அபூர்வ ராகங்கள், இருவர், இனிக்கும் இளமை, 16 வயதினிலே, 3 முடிச்சு, இப்படியான படங்களை சொல்லிக் கொள்ளலாம். எல்லாமே ஒரு அற்புதமான திரைப்படங்கள் தான். அதற்கு பிறகு கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் தங்களுடைய பாதையை பிரித்து வகுத்துக் கொள்கிறார்கள். கமலஹாசன் சொல்றது போல ஒரு பிஸ்கெட்டை 2 பேர் சாப்பிட்டா பாதி தான் கிடைக்கும், தனித்தனியாவே சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் கிடைக்கும் என்ற மாதிரி தங்களுடைய பாதையை வகுத்துக் கொண்டார்கள். கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய பாதையிலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தனித்துவமான தன்னுடைய பாதையிலும் பயணிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் 2 பேருக்கும் இடையில அந்த சினிமா பற்றிய புரிதலும் சினிமாவுக்குள்ளே அவர்கள் இருக்கும்போது வைத்திருந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஒரே மாதிரி தான் இருந்தது. கமலஹாசன் அவர்களும் தன்னுடைய திரைப்படத்தில் தன்னை மட்டும்தான் ஹைலைட் பண்ண சொல்லுவார். தன்னை விட திறமையை வெளிப்படுத்தி யாராவது அந்த திரைப்படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினால் எடிட்டிங் செய்து அதை நீக்கிவிட சொல்லிவிடுவார் கமலஹாசன். சூப்பர் ஸ்டார் அவர்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பண்பியல்பை திரைப்படங்களிலே கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில சம்பவங்களை உதாரணமாக சொல்றேன். அதாவது பேன் இந்திய திரைப்படமாக இருந்தால் ஓரளவுக்கு வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிற மொழியைச் சேர்ந்த முக்கியமான நடிகர்களை உள்ளடக்கி திரைப்படங்களிலே நடிப்பதற்கு ரஜினிகாந்த் ஓரளவுக்கு ஓகே சொன்னாலும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடியவர்களுக்கு அவர் ஓகே சொல்றது குறைவு. உதாரணமா 2 உதாரணத்தை சொல்லலாம். பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயிலர் திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாருடைய மகன் கதாபாத்திரத்திலே நடிப்பதற்கு எஸ்கே சிவகார்த்திகேயனை அணுகி பார்க்கலாம் என்று சொல்லி ஜெயிலர் திரைப்படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் சொன்ன போது சூப்பர் ஸ்டார் இல்ல வேண்டாம்னு சொல்லி மறுத்து விட்டார். அதுக்கு பிறகு அண்மையில வெளிவந்த கூலி திரைப்படத்தில் கூட இளமைக்கால சூப்பர் ஸ்டாராக நடிக்க வைக்கலாம் எஸ்கே என்று சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொன்ன வேளையிலும் இல்ல வேண்டாம்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் மறுத்து விட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் இருக்கிறது. தன்னை விட ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அல்லது தன்னோடு இணையாக நடிக்கக்கூடிய எந்த நடிகராக இருந்தாலும் அவர் தன்னோடு சேர்ந்து நடிக்கிறத விரும்புறதில்லை சூப்பர் ஸ்டார். அதே போல யார் தன்னுடைய திரைப்படங்களில் நடிக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன வசனம் பேசுகிறார்கள், எந்தெந்த சூழ்நிலையில நடிக்கிறார்கள், தன்னை விட கூட அவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா இல்லையான்றது எல்லாத்தையும் கலந்து பேசி அலசி ஆராய்ந்து டைரக்டருக்கு படம் இயக்குகிற அந்த பணிக்கு சூப்பர் ஸ்டார் ஓகே சொல்ற சில சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு நண்பர்களே. கமலஹாசன் அவர்களும் சினிமா உலகிலே 65 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவத்தை பெற்றுவிட்டார். சூப்பர் ஸ்டார் அவர்களும் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேற்பட்ட சினிமா அனுபவத்தை கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் இப்போது இணைந்து ஒரு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் 2027 ஆண்டுல தான் உருவாக்கம் பெறப்போகிறது. 2027 வெளியீடு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தை இயக்க போறது யார் தெரியுமா? நெல்சன் திலீப் குமார் தான். இந்த திரைப்படத்திலே இருவரும் இணைந்து நடிக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு நண்பர்களே. என்ன காரணம்னு சொன்னால் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் அவர்களோடு இணைந்துதான் தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டவர். கமலஹாசன் அவர்களோடு இணைந்து நடிக்கும் போதுதான் சூப்பர் ஸ்டார் என்கிறது யார் என்றது உலகம் கண்டுகொள்ளக்கூடியதாகவும் சினிமா ரசிகர்கள் கண்டுகொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. அதனால தன்னுடைய திரை வாழ்க்கையை கமலஹாசனோடே ஆரம்பித்தபடியினாலே அவரோடையே சூப்பர் ஸ்டார் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படலாம் என்ற ஒரு சென்டிமெண்ட்
ஒரு ரீசன் கூட இதற்குள்ள இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ராஜ்கமல் பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனின்றது கமலஹாசனுக்கு உரிய ஒரு கம்பெனி. கமலஹாசன் நீண்ட காலமாக சூப்பர் ஸ்டார் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் செய்து தர சொல்லி. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்களும் பல காரணங்களால் அது முடியாமல் போய்கொண்டிருக்கிறதுனால இறுதி கட்டத்திலேயாவது கமலினுடைய திரைப்பட கம்பெனிக்கு ஒரு திரைப்படத்தை தயாரித்து கொடுக்க வேண்டும் அல்லது நடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் இணைந்து நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது கமலஹாசன் நடிக்கிறதால கமலஹாசன் சூப்பர் ஸ்டாரோடு பேசி இருக்கின்றார். இந்த திரைப்படத்தின் ஊடாக வருகிற அவ்வளவு வருமானத்தையும் நாங்களே பிரித்துக் கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறபடியால சூப்பர் ஸ்டார் இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லியிருக்கக்கூடும். இப்படி சில பல காரணங்கள் இதுக்குள்ள இருக்கிறதால இருவரும் இணைந்து இறுதி திரைப்படத்திலே நடித்து விடலாம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்கள். கமலஹாசன் அவர்களை சூப்பர் ஸ்டார் அவர்கள் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்றதில்லை. கமலஹாசன் கலந்து கொள்கிற எந்த நிகழ்ச்சியிலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசும்போது தன்னுடைய கலை உலக அண்ணா குரு என்று சொல்லி விழிக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். இதற்கு நிறைய உதாரணங்களும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த நாயகன் என்ற ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த நாயகன் என்ற திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் அந்த படத்தை பார்த்துட்டு அதுல கமல் நடித்த அந்த விதங்களை பார்த்து மெய்சிலிருத்து போய் அந்த நடிப்பு கொடுத்த தாக்கத்தின் விளைவாக அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் மது அருந்துற பழக்கம் உள்ளவர் மது அருந்திவிட்டு தொலைபேசி எடுத்து கமலஹாசனோடு பேசி இருக்கிறார், வாழ்த்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பதிவை நான் பார்த்தேன். தளபதி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கின் போது மணிரத்னம் கொடுத்த அவ்வளவு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நடிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட சூப்பர் ஸ்டார் அவர்கள் அங்கிருந்தே கமலஹாசன் அவர்களுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு, இப்படி ஒரு சவாலா இருக்கு, இதை எப்படி கச்சிதமாக ஃபேஸ் பண்ணலாம் என்று சொல்லி கமலஹாசன் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றதாக கூட பல செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படி சூப்பர் ஸ்டார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் எந்த விதமான ஈகோவும் தங்களுக்குள்ள எந்த விதமான பெருந்தன்மையும் இல்லாமல் நட்புறவோடு சினிமா உலகிலே பயணித்த இரண்டு துருவங்கள். இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கின்ற ஒரு திரைப்படம் வெளிவரப் போகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என்றது நிச்சயமாக அதிரும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எல்லா ரசிகர்களும் சினிமா ரசிகர்களும் திரண்டு போய் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினாலே நிறைய வருமானத்தை இந்த திரைப்படம் ஈட்டிக் கொள்ளும். இதனால சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசன் அவர்களும் அந்த வருமானத்தை தாங்களே பிரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு இப்பொழுது சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு பிறகு அருணாச்சலம் என்ற ஒரு மெகா ஹிட் திரைப்படத்தை உருவாக்கிய சுந்தர் சியோடு சேர்ந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு ஜாலியான ஒரு காமெடி கலந்த ஒரு திரைச்சித்திரத்திலே நடிப்பதற்கு சூப்பர் ஸ்டார் தயாராகி இருக்கிறார். அந்த திரைப்படம் 2026 பிப்ரவரிக்கு பூஜை போடப்பட்டு 2026 தீபாவளிக்கு இந்த திரைப்படம் திரைக்கு வரப்போகிறது. அதுக்கு பிறகு 2027 கமல் ரஜினி இணைந்து நடிக்கின்ற அந்த திரைப்படத்தோடு சூப்பர் ஸ்டார் அவர்கள் திரை உலக வாழ்க்கையிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றார். இந்த செய்தி ஒரு உத்தியோகபூர்வமான செய்தியாக இல்லாவிட்டாலும் கூட அரசல் புரசலாக எல்லா ஊடகங்களிலும் பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்வார்கள். உண்மையிலே செய்தி உத்தியோகபூர்வமான விடயமாக இல்லாவிட்டாலும் கூட உண்மையிலே சூப்பர் ஸ்டார் அவர்களால இனிமேல் இந்த திரையுலக வாழ்க்கையிலே நின்று நிலைக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அவருடைய வயசு அதுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல சொல்லலாம். அதே நேரத்தில் ஜோதிடர்களுடைய கணிப்பின்படி சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதற்கு மேல் சினிமா உலகிலே நீடித்தால் அவருடைய திரைப்படங்கள் அவ்வளவு தூரத்துக்கு பேசக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும் என்றதுல சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அதை கேட்டது போல இப்போ வெளியே வந்த கூலி திரைப்படம் ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது என்றது உங்களுக்கு தெரியும். எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வெற்றி பெறவில்லை. 1000 கோடி எதிர்பார்த்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பிலை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு அந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை என்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஆகவே நண்பர்களே, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆகியோர் இணைந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. அதே போல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னும் அதாவது 75 வயதுக்கு பிறகும் நடிக்க முடியுமா இல்லையா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய லைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் என்னுடைய லைஃபையே மாற்றும் என்று நான் நம்புறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.